ஒரு கற்பனையா நீங்க 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல வாழ்றீங்க. ஒரு நாள் சைக்கிள்ல போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுறீங்க. அப்போ சின்ன ஒரு லேசான காயம் உருவாகுது. சரி, லேசான காயம் தானேன்னு அதை கவனிக்காம அப்படியே விட்டுறீங்க. ஆனா நாள் பட காயம் பெரிதாகி பாக்டீரியா தொற்றுகளால பாதிக்கப்பட்டு நிலைமை மோசமாகி இறக்குற வரைக்கும் தள்ளப்படுறீங்க. இது ஒரு கற்பனையா இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த நிறைய பேரோட நிலைமை இப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல ஆன்டிபயோட்டிக்னு எதுவும் கண்டுபிடிக்கப்படாத காலம். ஒரு மோசமான உதாரணம் சொல்லணும்னா, முதலாம் உலக போர்ல எதிரிகளால இருந்தவங்க ஒரு பக்கம்னா, போர்ல அடிபட்டு சரியான ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியாம இருந்தவங்க எண்ணிக்கை மட்டும் 70 லட்சம் பேர். அதே முதலாம் உலக போர்ல பிரான்ஸ் ராயல் மெடிக்கல் கார்ப்ஸ்ல கேப்டனா இருந்தவர் தான் பெனிசிலின் என்னும் உலகின் அதிசிறந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் ஃபிளெமிங். முதலாம் உலக போர் முடிஞ்சு சரியா 10 வருஷம் கழிச்சு 1928 அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தன்னோட லேப்ல ஆராய்ச்சிக்காக ஸ்டெஃபலோகாக்கஸ் என்ற பாக்டீரியாவை வளர்த்துட்டு வந்திருந்தாரு. எதாச்சே ஒரு நாள் அந்த பாக்டீரியா வளர்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த பெட்டிலேஷன் சுற்றி பூஞ்சை வளர்ந்திருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனா அந்த பூஞ்சை வளர்ந்த இடத்தை சுற்றி பாக்டீரியா வளராம தடுக்கப்பட்டிருந்தது. இது ஏன் யோசிக்கும் போது, பூஞ்சை பாக்டீரியா கிட்ட இருந்து தங்களை தற்காத்து கொள்ள ஒரு விதமான கெமிக்கல்ஸை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ அதை பற்றி அதிகமா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அதுக்கு பெனிசிலின் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. சரி, இப்போ பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அந்த பூஞ்சில இருந்து தனியா பிரிச்செடுக்கக்கூடிய மெத்தடை, அந்த மருந்தை பிரித்தெடுக்கக்கூடிய மெத்தடை அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கால கண்டுபிடிக்க முடியல. இதோட தன்னோட லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்த மற்ற ஆராய்ச்சியாளர்கிட்ட உதவி கேட்கிறாரு. எல்லாமே உதவ முன்னு வராங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த மருந்தை பூஞ்சில இருந்து தனியா பிரிச்செடுக்க முடியல. சோ ஃபைனலா இந்த ஆராய்ச்சி தோல்வியில முடியுது. அலெக்சாண்டர் ஃபிளெமிங் ஒரு கட்டத்துல இந்த ஆராய்ச்சியை கைவிடுறாரு. ஆனா சரியா அதுக்கடுத்து 9 வருஷம் கழிச்சு 1937 ஹோவர்ட் ஃப்ளோரி, எர்னட் செயின் இவங்க 2 பேரும் மைக்ரோப்ஸ் பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது ஃபிளெமிங்கோட பெனிசிலின் கட்டுரையை தூசி தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கும் பூஞ்சிலிருந்து பெனிசிலியத்தை தனியா பிரிச்செடுக்க ரொம்பவே சவாலா இருந்தது. ஆனா தொடர் ஆராய்ச்சி மூலமா அடுத்த 3 வருஷத்துல பெனிசிலியத்தை தனியா பிரிச்செடுத்தாங்க. சரி, இப்போ ஆராய்ச்சி சக்சஸ். ஆனா பிரிச்செடுத்த பெனிசிலியத்தை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு சில எலி மேல ஸ்டெஃபலோகாக்கஸ் பாக்டீரியா இன்ஜெக்ட் பண்ணிட்டு பெனிசிலியத்தை ஆன்டிபயோட்டிக்கா இன்ஜெக்ட் பண்ணும் போது அது சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகியது. பிறகு அது மனிதர் மாதிரியும் பரிசோதிக்க அதுவும் வெற்றிகரமா செயல்பட ஆரம்பிச்சது. பிறகு அவங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையா வெளியிட்டாங்க. வெற்றிகரமா ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அது மக்களுக்கு போதுமானதா இல்ல. சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, இந்த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது, பெனிசிலின் கொடுக்கப்பட்ட ஒருத்தோட சிறுநீர்ல இருந்து அதை மறுசுழற்சி செய்து திரும்பவும் அந்த பெனிசிலின் தனியா பிரிச்சு எடுத்தாங்க. ஆனா அப்பவும் அந்த பெனிசிலின் மருந்து மக்களுக்கு போதுமானதா இல்லை. ஏன்னா அந்த டைம்ல 2ஆம் உலக போர் நடந்துட்டு சமயம். அதுக்கப்புறம் ஹோவர்ட் ஃப்ளோரி நிறைய அமெரிக்க மருத்துவ நிறுவனத்திடம் பெனிசிலின் தயாரிக்க முன்வருமாறு கோரிக்கை வச்சாரு. சோ அதுக்கப்புறம் நிறைய மருந்து கம்பெனிகள் பெனிசிலின் தயாரிக்க முன் வந்தது. சரி, வேற எப்படியெல்லாம் அந்த பெனிசிலின் தயாரிக்க முடியும்னு யோசிச்சாங்க. அதுல முக்கியமான வழிமுறைகள்ல ஒண்ணுதான் மக்காசோளம் மூலமா செய்யப்பட்ட ஆல்கஹால்ல இருந்து பிரிச்சு எடுத்த பெனிசிலின் ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் அழுகிய பாகற்காய் மற்றும் முலாம்பழம் மேல வளரக்கூடிய பூஞ்சை சரியான பலனை கொடுத்தது. இதன் மூலமா 2ஆம் உலக போர்ல பாதிக்கப்பட்ட நிறைய பேரோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் ரொம்ப ஈஸியாவே எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு அலெக்சாண்டர் ஃபிளெமிங் ஏன் பூஞ்சை மேல பாக்டீரியா வளராம இருக்குன்னு யோசிக்காம இருந்தா 19ஆம் நூற்றாண்டுல மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதை விட ஒரு மோசமான நிலைமையில தான் இப்ப இருக்கிற மக்கள் இருந்திருப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கும் மாதிரி சைனிங் ஆஃப் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.